Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கேரட் கராச்சி அல்வா. ஈஸியான ரெசிபி. நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ரெசிபியை பண்ணால் உங்கள் வீட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வேலை இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் ஜூஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம கேரட் மூணு கேரட் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ இருந்துச்சு. 3 கேரட்டு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம மிக்சியில் சின்ன சின்ன ரவுண்டு பீஸாக போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை வந்து நம்ம அந்த ஜூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். அதனால் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நேரம் அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு செகண்ட் ஒரு நேரம் அரைச்சி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃபில்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மில்கை மட்டும், அதாவது ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 டைம்ஸ் போட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. 2 நேரம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கேரட்டோட இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் அடிப்படும். அதனால் 2 நேரத்தை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நேரம் மிக்சியில் போட்டுட்டு 2 நேரம் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கார்ன்ஃப்ளவர் தான். நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க எடுத்துக்க போகிறோம். அதுதான் நமக்கு கட்டி கொடுக்குறது. அந்த கேரட் அல்வா வந்து கட்டி கொடுக்குறது. இதோட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா கறக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தது. உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி வேணால் நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு இந்த அல்வாவுக்கு இந்த 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பாகுப்பதம் எதுவும் தேவை கிடையாது. தண்ணி மட்டும் நல்லா கொதித்து இந்த சர்க்கரை கரைஞ்சால் போதும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதுக்காக சால்ட்டு போடுறது. போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். சர்க்கரை வந்து கரைஞ்ச உடனே நம்ம உங்களுக்கு வந்து கலர் தேவைப்பட்டது. நீங்கள் இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன், லெமன் எல்லோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இல்லைன்னா நீங்கள் டார்க் ரெட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரட் கலருக்காக வேண்டி நான் லெமன் எல்லோ விட்டுக்கிறேன். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம இந்த மிக்சரை வந்து நம்ம கேரட் ஜூஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிவிடாமல் நீங்கள் கரைச்சிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். எந்த ஸ்வீட் பண்ணாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நல்லா கிளற வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுங்க. நெய் வந்து அப்பப்போ விட்டுக்கோங்க. எப்படியும் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எவ்வளவு நெய் விட்டீங்களோ அவ்வளோதுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் மொத்தம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்குறேன். நல்லா கிளற கட்டி ஆகிக்கிட்டே வரும் பாருங்கள். இப்போ வந்து நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. போட்டு திருப்பி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து இந்த பேன்லேருந்து விலகி வரும். அதாவது பேனை விட்டு நமக்கு செப்பரேட்டாக அது வரும். அப்போமே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா பதம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதை நீங்கள் ஸ்பூன் வச்சு விடும்போது ரிப்பன் மாதிரி விழும் பாருங்கள். இப்படி நீங்கள் ஸ்பூன் வச்சு நீங்கள் விட்டிங்கன்னா வந்து ரிப்பன் மாதிரி அழகாக விழும். ஒரு ஃபோல்டிங் டைப்பாக விழும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ அதை எடுத்துகிட்டு நீங்கள் எதில் ஊற்றுறமோ அதில் நெய் தடையை வச்சுக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒன்று நட்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமில்லை. வெளியே போய் நீங்கள் ஆற வச்சிடலாம். சீக்கிரத்தில் 1 ஹவர் 2 ஹவரில் ஆறிடும் பாருங்கள். ஆறின உடனே நீங்கள் பீஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சுவையான கேரட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.